அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. அந்த டைமில் அவங்களோட மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுந்து கொண்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஆயிஷாவே ஏன் அழுகிறீங்க? சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்றைக்கு ஒரு தாய் 2 பிள்ளைகளோடு வந்தாங்க. 2 சின்ன பிள்ளைகளோடு வந்தாங்க. பசிக்குது ஏதாவது கேட்டாங்க. நான் வீட்டில் 3 ஈச்சப்பழம் இருந்தது, அதை எடுத்து கொடுத்தேன். அந்த பிள்ளைகள் 2 பேரும் அவங்களோட ஈச்சப்பழத்தை அவசரமாக தின்னுட்டாங்க. இப்போ தாய் அவட ஈச்சப்பழத்தை தின்ன ரெடியானத்தோடே அந்த பிள்ளைகள் 2 பேரும் கேட்டாங்க, உம்மா இதுவும் எங்களுக்கு தாங்க. தாய் இறக்கமுள்ளவள் அல்லவா? தாய் என்ன செஞ்சா, அந்த ஈச்சப்பழத்தையும் பாதியாக பிரித்து 2 பிள்ளைகளும் கொடுத்தாங்க. அதற்கு பின்னால் அந்த தாயார் என்னை பார்த்து கேட்டா, இன்னும் ஏதாவது இருக்கான்னு கேட்டான். நான் வீட்டுக்குள்ளே வந்து தேடினேன், ஒன்றுமே இருக்கல்ல யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. அதை நினச்சி தான் நான் கவலையோடு அழுகிறேன் என்று யார் சொன்னாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட மனைவிமார்கள் எந்த ஒன்றையும் அவங்களுக்குன்னு வச்சுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாவற்றையும் சதகா கொடுப்பாங்க. இப்போ அதிகமான மக்கள் கஷ்டத்தோடு வாழ்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல் வாழ்கிறாங்க. அதனால் எங்களால் முடியுமான சதகாக்களை நாங்கள் மக்களுக்கு கொடுக்கணும். அதே போன்று ஒரு சம்பவம் எப்படின்னா, ஒரு முறை சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பேசிக்கொண்டிருந்தாங்க. இந்த டைமில் ஒரு மனிதன் முன்னால் நடந்து கொண்டு போகிறார். அந்த போகிற மனிதனை காட்டி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதோ மையத்து போகுது, இதோ ஜனாசா நடந்து கொண்டு போகுது. அப்போ சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏன் அவரை காட்டி மையத்துன்னு சொன்னீங்க? அவர் ஹயாத்தோடு தானே போகிறாரு, ஏன் அவரை காட்டி மையத்து போகுதுன்னு சொன்னீங்க? அப்போ இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த போகிற மனிதர் இன்னொரு நாள் தான் வாழுவார், வண்டே தான் வாழுவார், தவசை ஜீவத்வன்னே. இப்போ நாட்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது, வருஷங்கள் கடந்தது. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊருக்கு போனால் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரை காட்டி மையத்தென்று சொன்னாங்களோ, யாரை காட்டி ஒரு நாள் தான் வாழுவார் என்று சொன்னாங்களோ, அதே மனிதனை பல வருஷங்களுக்கு பின்னால் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காண்றாங்க. இப்போ சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம். மீண்டும் ஒரு நாள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டாங்க, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் ஒரு மனிதனை காட்டி மையத்தென்று சொன்னீங்களே, ஜனாதாண்டு சொன்னீங்களே, ஒரு நாள் தான் வாழுவீர் என்று சொன்னீங்களே, அதே மனிதனை நான் பல வருஷங்களை பின்னால் கண்டேனே, அது அந்த மனிதனா அல்லது வேறு யாராவதா? சொன்னாங்க இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அது அந்த மனிதனே தான், சேம் மனிதனே தான். அவர் செய்த அமல் என்ன தெரியுமா? ஒரு பசியாளி 2 நாளாக பசியில் இந்த ஒரு மனிதனுக்கு அவர் வீட்டுக்கு ஒரு சாப்பாடு பார்சல் எடுத்துக்கொண்டு போனார். அந்த பார்சலை அந்த 2 நாளாக பசியில் இந்த ஒரு மனிதனுக்கு சதக்கா கொடுத்தார். அந்த பசியாளி இந்த சாப்பாடு தின்று போட்டு இந்த சதக்கா கொடுத்த மனிதருக்காக வேண்டி துவாவும் செய்தார். அப்போ இங்கே சதக்கா மடங்குது, துவா மடங்குது. அல்லாஹ் 2ஐயும் கபூல் செஞ்சான், துவாவையும் கபூல் செஞ்சான், சதக்காவையும் கபூல் செஞ்சான். அந்த சதக்கா கொடுத்த மனிதனுடைய வாழ்நாள் அல்லாஹ் 40 வருஷம் அதிகரித்தான். அப்போ நாங்கள் அதிகமாக சதக்கா கொடுத்தோம் என்றா, அல்லாஹுக்காண்டி வாரி வழங்கினோம் என்றா, அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும், சுவர்க்கம் கிடைக்கும், எங்களோட வாழ்நாள் அதிகரிக்கப்படும், பயங்கரமான ஆஃபத்துகள் முசீபத்தில் ஒன்றுமே வராது. அப்போ எங்களோட கலா கதிரை மாற்றக்கூடிய அமல் என்ன? சதக்கா, துவா. இது 2 தான் எங்களோட விதியையே மாற்றும். அதனால் அதிகமாக சதகாக்களை கொடுக்கும், அல்லாஹுடைய அன்பை பெற முடியும்.